ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்ட ஒரு கொஷின் பார்த்துடலாம். பி மற்றும் கியூயின் மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் மற்றும் கியூ ஈக்குவல் டு XY எனில் பி மற்றும் கியூயின் மீச்சிறு பொது மடங்கை கீழுள்ளவற்றில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இஃப் HCF ஆஃப் P and Q is X, Q equal to XY, find the LCM of P and Q from the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பிக்யூன்னு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. எக்ஸு ஒய் இந்த மாதிரி கொடுத்தாலே கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு அதோடைய ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே ரெண்டு நம்பர் என்னவா இருக்குன்னா பியும் கியூவும் இருக்குது. ஓகேங்களா, அப்போ பி இன்ட்டு கியூஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் ஆஃப் P and Q is Xன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸு தான் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா, ஹெச்சிஎஃப் எக்ஸு, கியூவோட வேல்யூ XYன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் நம்ம எல்சியை மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். பியை அப்படியே வச்சுக்கலாம். கியூவோட வேல்யூ என்னவா இருக்குன்னா XYயாக இருக்குது, அதை போட்டாச்சு. ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் என்னவா இருக்குது, எக்ஸாக இருக்குது, இன்ட்டு எல்சிஎம். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எல்சிஎம் என்னவா இருக்குன்னா பியும், இந்த பி இன்ட்டு ஒய். இதான் ஆன்சர். இந்த சம்க்கு ஆன்சர் பிஒய். இந்த மாதிரி கொடுத்தானாலே நமக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா ஹெச்சிஎஃப் எல்சிஎம்க்கு ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.